ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் கிருபையினால் 7 மாதங்களை காண செய்து இது 8வது மாதத்தில் வாரத்தினுடைய முதல் வாரம், ஆமென், வேலை நாட்களுடைய முதல் நாள். பல விதமான த்ரெட்டனிங்ஸ், ஒருவேளை இந்த மாதம் எப்படி இருக்குமோ, நிறைய கமிட்மெண்ட்ஸ், பல காரியங்கள் உங்களை பயமுறுத்தி ஒருவேளை கலக்கத்தோடு இருக்கலாம். பயப்படாதீங்க. இதுவெல்லாம் நடத்தின ஆண்டவர், 7 மாதங்கள் கூட இருந்த ஆண்டவர், ஆமென். இந்த ஆண்டு மாத்திரமில்லை, வாழ்நாளெல்லாம் கூட அவர் தான் இருந்தார். அவரை அற்புதமாய் நடத்தினார் அல்லவா. எல்லா தீங்குக்கும் நம்மளை விலக்கி காத்தார் அல்லவா. இன்றைக்கும் நம்மளை நடத்துவதற்கு அவர் உண்மையில் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நம்பிக்கையோடு கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருப்போம். ஆண்டவர் அவர் செய்ய வேண்டிய காரியங்களை அவர் நேர்த்தியாக செய்ய உண்மையில் இருக்கிறார். இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை என்ன? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். அல்லேலூயா. எவ்வளோ அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை, ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை ஏசாயா தீர்க்க தரிசனம் மூலமாக இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஆமென். பாருங்க, இனி நீ கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் கைவிடப்பட்டவன் எனப்படாமலும். எல்லாம் கைவிட்டாங்க பிரதர். யார் எனக்குன்னு இருக்காங்க. நிறைய பெற்றோர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். ஈவன் பிள்ளைங்களோட எங்கள் அப்பா அம்மா கைவிட்டாங்க, எல்லாரும் கைவிட்டாங்க. என் ஃப்ரெண்டை எவ்வளவா நம்பியிருந்தேன், எவ்வளோ அவனுக்காக நான் செஞ்சுருக்கிறேன். ஆமென். தேவ பிள்ளைகளை, சொந்தக்காரங்களை, இப்படி பலர் நிலையில் சொல்லிருக்கிறத நம்ம அறிந்திருக்கிறோம்ல. அந்த தலைவரை நம்பியிருந்தேன், இவ்வளோ பணத்தை செலவு பண்ணி இவ்வளோலாம் கொடுத்த காரியம் முடிஞ்சிடன்னு. ஆனால் ஒன்றுமே முடியாது போயிடுச்சு, ஏமாந்து தான் போனேன். தேவ பிள்ளைகள், எதிலெல்லாம் நீங்கள் கைவிடப்பட்டிருக்கீங்களோ இன்றைக்கி ஆண்டு சொல்கிற, இனி நீ கைவிடப்பட்டவள் என்ன பண்ணாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் என்னப்படாலும். பாழா போயிடுச்சு, ஆமென், பட்டு போயிடுச்சு, அவ்வளோதான், நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு, நோ ஹோப், இனி ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. டாக்டருங்க கை விரிச்சிட்டாங்க, இனி ஒன்றும் பண்ணியாது, கூப்பிட்டுன்னு போயிடுங்க. அல்லேலூயா. தேவப்பிள்ளை, எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் பாழாக்கி போயிட்டதோ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்று சொல்லப்படும். ஆமென். அப்படின்னா இங்கே சொல்லப்பட்டிருக்கு, உன்மேல் பிரியமாக இருக்கிறார், நீ வாழ்க்கப்படுவாய். தேவ பிள்ளையில், இன்றைக்கி ஆண்டவர் இன்றைக்கி உங்களை பார்த்து, நம்மை பார்த்து என்ன சொல்கிறேன்னா, நான் உன்மேல் பிரியமாக இருக்கிறேன், நான் உன் மேலே அன்பாக இருக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன், உன் மேலே அக்கறை உள்ளவராக இருக்கிறேன். அதனால் நான் உன்னை எப்படி உன்னை கைவிடுவேன்? எப்ராயிமே, எப்படி நான் உன்னை மறப்பேன்? இஸ்ரவேலே, எப்படி நான் உன்னை கைவிடுவேன்? அப்படி தான் நான் வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்கிறார், ஒரு நாள் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், ஒரு நாள் நான் கைவிட மாட்டேன். தேவ பிள்ளையில், கைவிடாத பாதுகாக்கிற கர்த்தர், இதுவெல்லாம் நடத்தின கர்த்தர் இனி உங்களை கைவிட்டுவாரா? ஒரு நாளை கைவிட மாட்டார். ஒவ்வொரு நாளும் உங்களை அற்புதமாக நடத்துவார். நீங்கள் ஆண்டருக்கு பிரியமானவர்கள். ஆமென். உங்கள் வாழ்க்கைப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவ பிள்ளையில், எந்த காரியத்தில் நீங்கள் சோர்ந்து போய் உடஞ்சி போயிருக்கிறீங்களோ பயப்படாதீங்க. ஆண்டு நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிப்பீங்கன்னா, அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தி சபைக்கு இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறார். வாசிக்க கேட்போம். துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதும் இல்லை. ஆமென். துன்பப்படுத்தப்பட்ட கைவிடப்படுகிறது இல்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது இல்லை. இதுதாங்க கர்த்தரங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார், மடிந்து போக விட மாட்டார். நிறைய துன்பங்களை கடந்து வந்திருக்கலாம், பாடுகளை கடந்து வந்திருக்கலாம், போராட்டங்களை கடந்து வரலாம். ஆனால் இன்றைக்கெல்லாம் நம்ம நிற்கிறோம்ல, ஆண்டவரை சார்ந்திருக்கிறோம். ஆண்டவர்களை அவன் மரணத்துக்கோ பாதாளத்துக்கோ பிசாசுகளை நம்ம ஒப்பு கொடுக்கலையே. அவர் நிச்சயமாக உங்களை ஒரு நாளும் அவன் கைவிட மாட்டார். அவர்களை ஆசீர்வதிப்பார். தேவ பிள்ளைகளை, தைரியமாக இருங்க. இந்த நாளில் அவர் உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை அவர் நிச்சயமாக செய்து முடிப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, எங்களை கைவிடாத தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை எப்சிபாவாய் பியூலாவாய் எங்களை வைத்திருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா, எதெல்லாம் பாழா போயிடுச்சு, எதெல்லாம் ஆண்டவரே ஆமென் அன்று பட்டு போயிட்டு நினைக்கிறாங்களோ, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்களை காண செய்யும். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன் வாக்கு பண்ண கர்த்தர், கைவிடாத தெய்வம். ஆண்டவரே, இவர்கள் அற்புதமாக நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுதும் உங்கள் கிருபைக்கு ஒப்புக் கொடுக்குறேன். பாதுகாத்துக்கிறோம். குறைவுகள் நிறைவாய் மாறட்டும். ஆண்டவர், எல்லா தீங்குக்கும் விலைக்கு காத்துக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அவர் உங்களை கைவிடலை. தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.